சகோதரர் ராஜா வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவர் பேட்டி எடுக்கும் பொழுது அவர் வந்து திடீர்னு வந்து சாதிய தலைவர் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவருடைய பேரை சொல்றாப்புல. ரொம்ப தலை சிறந்து படிச்சிருக்கிற பெரிய புத்திசாலியா காட்டுகிற எனக்கு தான் மூளை வெளியே வந்திருக்குது, நான் ஒரு மூளை வீங்கி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற ஆராசா போன்ற நபர்கள் திருமாவளவனா இருக்கட்டும், வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும், அரசியல் நான் ஒரு பெரிய அரசியல் தலைவரை பார்க்குறேன். நான் இன்னும் அவரை விட சாதிக்காக போராடுற தலைவர். கலிமுகுன்றர் சொன்ன மாதிரி யாதவ் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்னார்ல, எல்லோரும் எங்கள் கிராம மக்கள் சொன்னார் அண்ணன் திருமா. இந்த அரசியலை ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டிய விஷயம். தேர்தல் நெருங்குது. இன்றைக்கு தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் அண்ணன் திருமா. ஆமா, தமிழ்நாட்டில் நம்ம கேம் சேஞ்சரை வருதுன்றாங்க. எலெக்ஷன் சூப்பர் ஸ்டார் அண்ணன் திருமா. அண்ணன் மு க ஸ்டாலின் ஏன் வேங்கவயலுக்கு போல அப்படின்னு கேட்டார். அதை ஒரு தம்பி கேட்கிறார். நியாயமான கேள்வி. அவர் கேள்வி அந்த கேள்வி பதில் சொல்ல முடியாத குற்றவாளி அடையாளப்படுத்தி நாங்கள் கைது செய்யப்படவில்லையான்னு கேட்கிறாரு. குற்றவாளி அடையாளப்படுத்தியாச்சு. நானே என் கோர்ட்ல நிறைய சொன்னேன். ஆனா அவங்க வந்து அத பத்தி விசாரணை பண்ணவே இல்லை. கடைசியா நீங்க தான் பண்ணிருப்பீங்க, எப்படியா இருந்தாலும் நீ சொல்லு, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்க பசங்க தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு குற்றவாளியா நம்மள ஆக்கிட்டாங்க இல்லையா. நீங்க உண்மையிலே தலித்தானே நமக்கு சந்தேகமா இருக்குங்க. அவர் தலித்தர் எங்கேயுமே அவர் சொன்னதே இல்லையா? ஐயர் அவரு பிராமணரா? ஆமாமா, அம்பேத்கர் சொல்றாரு. அவரு நவீன பாப்பான்றார் அம்பேத்கர் சொல்றாரு. அப்ப யாரெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து வந்து வளர்ந்து அந்த மக்கள் மீது அக்கறையும் இதுவரையிலும் ஆராசா எத்தனையோ தீண்டாமை வன்கொடுமை நடந்து தமிழ்நாட்டில் நடக்குது. அவர் நான் 30 வயசுலேருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு நாளாவது பாராளுமன்றத்தில் தலித்துடைய பிரச்சனையை பேசியிருப்பாரா? எடப்பாடி ஆட்சி விட மோசமா நடக்குது திமுக ஆட்சி. இப்படிலாம் சொல்லிக்கிறாரு இருக்காது. கூட்டணிக்காக சொல்லுங்க. கூட்டணி என்பது வேறு, என்னுடைய வேதனை என்பது வேறு இல்ல. சரியா? எனக்கு ஒரு மன கஷ்டம் இருக்குல்ல, எனக்கு ஒரு மன பாரம் இருக்குதுல்ல. நான் பண்ண கூட்டணியில் இருக்கிறதுனால அவர் எல்லாம் பேசுவாரு, எல்லாம் பண்ணுவாரு, சகிச்சு இருக்க முடியுமா? வணக்கம். வணக்கம். சேத்துப்பட்டு இளங்கோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒரு நீண்டகால ஒரு தலைவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடக்கூடிய ஒரு சென்னையை சார்ந்த ஒரு போராளி. அதாவது சென்னைக்கு எப்போ கட்சி வந்துச்சோ அந்த காலகட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு போராளியை சந்தித்து ஒரு கலந்துரையாடல் செய்வதில் சங்கத்தமிழனுக்கு மகிழ்ச்சி. சரிங்களா? நன்றி. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா. இப்போ என்ன ஒரு மகிழ்ச்சியான இந்த நேரத்தில், ஏன்னா இப்போ இருந்தால் நம்ம கூட்டணி வெற்றி பெற போகிறது 2026. இந்த தருணத்தில் திடீர்னு ஒரு மின்னம்பலம் என்ற ஒரு யூடியூப்பில் ஒரு பெண்மகள் வந்து நம்ம முன்னாள் அமைச்சர் சகோதரர் ராஜா வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவர் பேட்டி எடுக்கும் பொழுது அவர் வந்து திடீர்னு வந்து சாதிய தலைவர் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவருடைய பேரை சொல்கிறாப்புல. அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு டக்குன்னு அவர் வந்து இல்லை, அவர் வந்து ஒரு பெரிய தலைவர், பொதுவான தலைவர், அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி அப்படியே ட்விஸ்ட் ஆகி அவரோட சாதிக்கா பாடுபட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு வர்றார். வேங்கவயல் பிரச்சனையை அந்த பெண்மகள் கேள்வி கேட்குறாங்க. கல்லூரி மாணவர்கள்லாம் கேள்வி கேட்கும் பொழுது அந்த ஒரு இது நடக்குது. கல்லூரி மாணவர்களும் தைரியமாக நேருக்கு நேராக பேசுகிறாங்க. இப்போ வந்து அதில் பேசும் பொழுது அவர் வந்து தலைவரை வந்து தலைவருடைய பேரை அப்படியே சொல்கிறாப்புல. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர், நீண்ட அனுபவம் உள்ளவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியை பற்றி பேசும் பொழுதோ இல்லை தளபதி ஸ்டாலினை பற்றி பேசும் பொழுதோ நீங்கள் அப்படி சாதாரணமாக பேரை சொல்லுவீர்களா? சொல்ல மாட்டேன். இல்லை அவர் அப்படி சொல்வது சரியா? நீங்கள் சொல்கிறது நானும் அந்த இது காணொலி பார்த்தேன். பொதுவாக அது ஆராசாவை மட்டும் கூப்பிட்டு அவங்க அந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில் இன்றைய அரசியலை பற்றி ஒரு புரிதலுக்கான அரசியல் நடத்துகிறாங்க. மாணவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது. அதில் ஆராசா மட்டும் இல்லை, ஆராசா போன்ற இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் சீமான் இன்னொருத்தரோட கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அதில் மாணவர் இவர்கள் பேசிய பிறகு மாணவர்கள்ட்ட ஒரு கலந்துரையாடல், அங்கேருந்து கேள்விகள் வரும். அந்த கேள்விக்கான பதில்கள் சொல்லுவது. ஆராசா கிட்டையும் அந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த தொகுப்பாளராக இருக்கிற ஒரு பெண் வந்து தலைவர்கிட்ட கேட்குறாரு, இவர் ஆராசா கலைச்செல்வி கேட்குறாங்க. பொதுவாக இந்தியாவை பொறுத்தவரை சாதியம் என்பது ஒரு பொது புத்தி. இங்கே அது ஆராசா மட்டும் விதிவிலக்கு அல்ல. ஆராசா போன்ற நபர்கள் பொதுவாக எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களை, எழுச்சி தமிழர் அவர்களை, இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் யாராக இருந்தாலும், அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும்,
எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மெத்த படித்த ஆட்களாக இருந்தாலும், அவன் படித்து அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அனுபவம் பெற்ற அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லை புத்திசாலியான அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆனால் இங்கே ஒரு பொது புத்தி எல்லோருக்கிட்டையும் ஓடி இருக்குது. ஆராசா போன்றவர்கள், புரட்சி அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஆராசா போன்றவர்கள் ஒயிட் காலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ராஜா தலித் தானங்க. ஆராசா வந்து நீங்கள் தலித்துன்றீங்க, ஆனால் அவரை தலித்துன்னு சொல்லிக்கிறது இல்லை எங்கேயுமே. இல்லை பறையர் தானங்க அவர். அதாவது அவருக்கு இந்த சமூகத்தில் இந்த இந்திய சமூகத்தில் அவருக்கு பறையர், ஒடுக்கப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், ஆயுதோட பழங்குடியை சேர்ந்தவர், ஷெட்யூல்டு காஸ்ட்ன்று தான் அவர் அப்படி தான் நிற்கிறாரு. அவர் ஒன்றும் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெறலை. அந்த கட்சி இதுவரையிலும் யாரையும் பொது தொகுதியில் நிற்க வச்சு வெற்றி பெறுவதை செய்வதே கிடையாது. எது அவர் சார்ந்திருக்கிற அந்த கட்சி அவங்க 2 முறை நிப்பாட்டிருக்காங்க, 2 3 முறை நிப்பாட்டிருக்காங்க. அதாவது ஏதோ தெரியாமல் வேணா நிற்க வச்சுருப்பாங்க தெரிய அறிஞ்சு. இப்போ ஆராசா வந்து பெரிய புத்தி. இப்போ அந்த கட்சியை பொறுத்தவரையிலும் 3-4 துணை போச்சா இருக்கணும். அதில் இடஒதுக்கீடு மூலியமாக ஒரு தலித்தை வந்து துணை போச்சராக ஆகும். நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் ஒரு கட்சியை வந்து நம்ம அப்படி பேசக்கூடாது. நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், நீங்கள் ராஜானா ராஜா மட்டும் பேசுங்க. ஏன்னா இப்போ தளபதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம தலைவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறாரு. நம்ம தலைவர் சகோதரரை கட்டி அணைக்கிறாரு. சரிங்களா? இப்போ வந்து வருகின்ற சட்டமன்றத்தில் கூட டபுள் டிஜிட்டில் தொகுதி கொடுப்பதை போலவும், சென்னையில் கூட ஒரு சீட்டு கொடுக்கறது மேலே இப்படிலாம் இருக்கும் பொழுது நீ அவன் கட்சியை பேசாதீங்க. நான் கேட்குற கேள்வி உங்கள்ட்ட கலந்துரையாடல். இது வந்து நம்ம ஒன்றும் பெரிய இன்டர்வியூமே எடுக்கலை. இல்லை, அவர் பேசுனது தப்பா ரைட்டா? தப்பு. அதாவது நீங்கள் வந்து ஆராசாவை கேட்ட கேள்விக்கு ஏதோ பொதுவாக நுனிப்புல் மாடு மாதிரி பதில் சொல்லிட்டு போக முடியாது. பெரிய ஆழ்ந்து படிச்சிருக்கிற அல்லது ரொம்ப தலைசிறந்து படிச்சிருக்கிற பெரிய புத்திசாலியாக காட்டுகிற, எனக்கு தான் மூளை வெளியே வந்திருக்குது, நான் ஒரு மூளை வீங்கி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற ஆராசா போன்ற நபர்கள், ஆட்கள், அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படிதான் தலைவரை பேசுகிறாங்க. ஒரு பெரிய தலைவர், ஒரு வெகுஜன மக்களுடைய தலைவராய் வரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீமில் எஸ்டாப்ளிஷ் ஆகி நிற்கிற ஒரு தலைவரை வந்து ஒருமையில தேவையற்ற இடங்களில், அதாவது தலைவர் பேரை சொல்லி வேண்டுமெனே, உதாரணத்துக்கு நான் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு மேலே மேடையில் பேசக்கூடிய ஒரு நபர். ஒரு முறை தலைவர் ஒரு மேடையில் இருக்கிறப்போ நானே வந்து கருணாநிதின்னு சொல்லி பேசிட்டேன். அப்போ உடனே தலைவர் என்ன பண்ணார், நான் பேசி முடித்த உடனேயும் எங்களெல்லாம் எல்லாரையும் அறையில் கூப்பிட்டு, அவரு நம்மளை விட கிட்டத்தட்ட 30-40 வயசு பெரியவர், அவரை ஒரு தலைவர்ன்ற முறையில் நானே வந்து அவர் பேரை சொல்லி எங்கேயுமே அப்படி கடுமையாக பேசுறது கிடையாது. நீங்கள் என்னுடைய 10 வயசு 15 வயசு சின்ன பசங்க தயவுசெய்து அப்படி ஒரு தலைவரை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. அதுதான் நம்ம தலைவர். மேடைகளில் அப்படி பேசாதீங்க அப்படின்னா, பொது இடங்களில் அப்படி பேசாதீங்க, இது பொது ஒழுக்கத்துக்கு அழகு இல்லைன்னு சொல்கிறார் எங்கள் தலைவர். அப்போது தலைவரே தனிநபர் ஒழுக்கத்தையும் பார்க்கக்கூடியவர், பொது ஒழுக்கத்தையும் பார்க்கக்கூடியவர். இந்த 2 ஒழுக்கத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த சிந்தனை உடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். ஆனால் இங்கே இருக்கிற ஆராசா போன்ற அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய தலைமை தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க, இப்போ வந்து அண்ணன் தளபதி ஸ்டாலின் வந்து அந்த கட்சியுடைய தலைவர், 2ஆம் கட்ட தலைவர் தான் இவர். அங்கே இருக்கிற மற்ற தலைவர்களாம் அவர்களாம் கூட தலைவர் பேரை சாதாரணமாக சொல்கிற, உரிமையில பேசுறது, உரிமையில சொல்கிறது. எனக்கு திருமாவளவன் அப்படின்றது ஒரு இன்னமும் ஜஸ்ட் லைக் மாதிரி பேசக்கூடிய வார்த்தை. தேசிய தலைவர். ஆமாம், ஒரு பெரிய இந்தியா லெவலில் ஒரு தேசிய தலைவர் தானே. இப்போ கர்நாடகா போனாலும் அங்கே கூட்டம் வருது, தலைவர் தேசிய மட்டும் ஆந்திரா போனாலும் கூட்டம் வருது, சர்வதேச அளவிலையும் கூப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ள ஒரு தலைவர். இன்னைக்கு துபாய் போன்ற இடங்கள்ல எங்க கட்சி இருக்குது. உங்களுக்கு தெரியும், கத்தார்ல இருக்கு, துபாயில இருக்கு, மஸ்கட்ல இருக்குது. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது. அப்போ மலேசியாவிலேயே இருக்குது, சிங்கப்பூர்ல இருக்குது, அமெரிக்கால கூட இருக்குது. அமெரிக்காலையும் எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு ஆட்கள் எல்லாரும் நம்ம கட்சி நபர்கள் இருக்கிறாங்க. இப்போ சர்வதேச தலைவர் கூட தலைவரை சொல்லலாம். ஒருத்தர் ஒரு ஒட்டுமொத்தமாகவே 10 பேருக்கு தேசிய அளவில் தலைவராக. அது கூட உண்மைதான். எப்படின்னா சதாம் ஹுசேனுக்கு பிரச்சனை வரும் பொழுது ஆர்ப்பாட்டம் நடத்திய விடுதலை சிறுத்தை தானே, மற்ற கட்சியெல்லாம் அறிக்கை தான் கொடுத்துச்சு. ஆமா, சதாம் ஹுசேனுக்காகவும் பாலஸ்தீனத்திற்காகவும். அதுக்காக கைது பண்ணால் நான் கைது செய்யப்பட்டால் கைது செய்ய ஆளை அமெரிக்கா அவரை தூக்கிலிடுறப்போ அமெரிக்கா தூதரகத்தை முற்றுகையிட்டோம். அதில் முற்றுகையிடுறப்போ தலைவர் தான் முதல்ல தூதரகத்தில் வந்து நின்னார். அதுக்கப்புறம் தான் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாருமே வந்தாங்க. அப்போ நீ சொல்றது மாதிரி நம்ம வந்து ஒரு தேசிய தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு சர்வதேச தலைவர். ஆமாம், இது ஐயா பெரிய நம்முடைய முன்னோடி கலிமுகுன்ற சொன்ன மாதிரி யாதம் ஊரே யாவரும் கேளின்னு சொன்னார்ல, எல்லோரும் எங்கள் கிராம மக்கள்னு சொன்னார் அண்ணன் திருமா. எல்லோரும் எங்கள் மக்கள் எங்க கிராமத்து மக்கள் சொல்றாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை, ஏன் இப்படி சொன்னாருன்னு தெரியல. ஏன்னா இந்த கொரோனா காலத்தில்
இந்த அமைப்பை திருன்ற புத்தகத்தில் நிகழ்ச்சி நடத்தினோம். நாங்கள் தான் நடத்தினோம். அதில் வந்து இந்த அண்ணன் பேசினார். அண்ணன் யார் இவர் ஆன்லைனில் வந்து யார் பேச இவரே பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, திருமாவளவன் ஒரு பல்கலைக்கழகம்னாரு. ஆமா, திருமாவளவனே ஒரு அமைப்புன்னாரு. இப்படி சொன்னவர் ஏன் இப்படி பேசிட்டாருன்னு எனக்கு தெரியலையே. அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சால் தான் நான் இல்லை, ஏன் இப்படி பேசிட்டாருன்னு தெரியல எனக்கு. ஒன்றுமே புரிய முடியல. அது ஒருவேளை நமக்குள்ளே பேசும்போது ரொம்ப மரியாதை பேசுவார் அவருக்கு, வெளியில் பேசும்போது சும்மா அப்படி பேசுவது நம்ம கட்சியை இழிவுபடுத்துவதை போல தானே தோணுது. இல்லை, நீங்கள் வந்து இதில் ரொம்ப இந்த அரசியலை ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய விஷயம். தேர்தல் நெருங்குது. இன்றைக்கு தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் அண்ணன் திருமா. ஆமாம், தமிழ்நாட்டில் நம்ம கேம் சேஞ்சரை வருதுன்றாங்க. எலெக்ஷன் சூப்பர் ஸ்டார் அண்ணன் திருமா. சூப்பர். என்ன இந்த சூப்பர் ஸ்டாரை எப்படி காலி பண்ணுறதுன்னு இந்த விண்ணம்பலன்ற அந்த யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சொந்தமானது அது. ஆமாம்மா, காமராஜ் அண்ணன் நமக்கு வேண்டியவர் தான் தெரியும். தலைவரை ஒரு சாதிய தலைவரை அடையாளப்படுத்தி ஒதுக்கிட்டா இவர் 10 சீட்டு 20 சீட்டு 30 சீட்டுன்னு கேட்க மாட்டார். சராசரி சாதிய தலைவர்களுக்கு கொடுக்குற 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்து உங்களுக்கு அங்கே மதிப்பில்லை, உங்களுக்கு இங்கே மதிப்பில்லை, உங்களை இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தலைவருடைய வளர்ச்சியை சுருக்குவதும் தலைவருடைய பரந்த எண்ணத்தை பரந்த சிந்தனையை ஒடுக்குவதற்கான அடிப்படையான விஷயம் தான் ஆராசா போன்ற நபர்கள். அவர் செய்யலாமா? ஒரு சமுதாயத்திலே இருந்துக்கிட்டு அந்த சமுதாயத்திற்காக நீங்க அப்படி நினைக்காதீங்க. திமுக அப்படிதான் பண்ணும். அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்கள் அது வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிறீங்க, நீ அதை வார்த்தை சொல்ல வேண்டாம். நான் என்னுடைய அனுபவமாக அப்படி. ஆனால் ஒன்றே எனக்கு வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம்னா, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா மாவட்ட செயலாளர் உங்கள் ஒருவரிடம் சொல்வது என்பது ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கிட்டையும் சொல்கிற மாதிரி 234 மாவட்ட செயலாளருக்கு செய்தியை சொல்கிறோம். என்ன அது நீ சீனியர், அது முக்கியம். அது எங்கள் சென்னை மாநகர், அது எங்கள் தலித்துகள் பறையர்கள் அடர்த்தியாக இருக்கிற பகுதியோட ரெப்ரஸன்டேட்டிவ். எந்த தொகுதி? வருங்கால எழும்பூர் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் நான். ஓ, அதை கேட்குறீங்க. இப்போ இது மூலமாக வந்து நீ அண்ணன் ராசாட்ட சொல்கிறீங்க, ஏன் அந்த தொகுதியை வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ரைட்டாக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா, இதில் அடுத்தது முக்கியமானது, இதுக்கெல்லாம் முக்கிய புள்ளியாக இருந்தது வேங்கவயல். ஆமாம், அந்த வேங்கவயல் பிரச்சனைக்கு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த குற்றவாளிகள் அல்லது அந்த ஊர் மக்கள் இவங்க தான் குற்றவாளின்னு பேரையே சொல்லலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் தவறாக சொல்கிறாரு. அங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஆராசாவிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்கு ஏன் மணிப்பூர் மக்களை நேராக போய் சந்திக்கல? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம். இவருடைய வெயிட் 2 கை தூக்கி சொல்கிறாரு. மணிப்பூரை போய் பார்க்கலன்று நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க, குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதை வந்து பொதுவெளியிலையும் பேசுகிறீங்க, நாடாளுமன்றத்திலையும் பேசுகிறீங்க. இப்போ இங்கே எல்லாமே கேட்குறவங்களுடைய கேள்வி, இதே வேங்கவயலில் நடந்த சம்பவத்துக்கு திமுக சிறுவர் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஏன் வேங்கவயலுக்கு போல அப்படின்னு கேட்டார். அதை ஒரு தம்பி கேட்கிறார். நியாயமான கேள்வி அவர் கேள்வி. அந்த கேள்வி பதில் சொல்ல முடியாத ஆராசா அவர் மீள அதை வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக, அதை தட்டி கழிப்பதற்காக அண்ணன் திருமா அவர்களை ஒருமையிலை பேசி அவரை வந்து சாதிய தலைவரை அடையாளப்படுத்தி மீண்டும் அதில் வந்து வெளியே வந்து அவர் பெரிய தலைவர்னு பேசி முழுப்புறது என்பது இது ஒரு மோசடியான ஒரு பேச்சு. அது நடவடிக்கை. இன்னொன்று குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த சூழலில், எந்த சூழலில் வேங்கவயல் குடிக்கிற நீரில் வந்து மலம் கலந்த நேரத்தில் இங்கேருந்து குஜராத்துக்கு போகிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அங்கே இருக்கிற குடிசை உள்ளே போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட குடிநீர் வாங்கி கொடுத்து பரிசோதனை செய்கிறாரு. யார்? முதலமைச்சர், துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின். ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்து மலம் கலைந்து இந்த இடத்த வந்து தொட்டிக்குள்ளே இருக்க கலந்த தண்ணீரை பரிசோதனை செய்வதற்கோ அல்லது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கோ அவர்களை சந்தித்து செல்வதற்கு இது தயாராக இல்லை. நான் சொல்கிறது பொய்ன்னு சொன்னால் அவர் ராசா என்ன சொல்கிறாரு? குற்றவாளிகளை காமிச்சிங்களா, அடையாளப்படுத்திங்களான்னு கேட்குறாரு. குற்றவாளி யாருன்னு கேட்குறாரு. குற்றவாளி அடையாளப்படுத்தி நாங்கள் கைது செய்யப்படவில்லையான்னு கேட்குறாரு. குற்றவாளி அடையாளப்படுத்தியாச்சு, அப்போவே பற்றியாச்சு. எப்போ? அந்த சம்பவம் நடக்கிறப்பவே நடக்கிறப்ப, அதாவது என்கொயரி நடக்கிறப்ப. இப்போ அங்கே இருக்கிற ஒரு பையன்
இருக்கிற பேசுகிறான் குற்றச்சாட்டு. ஆமாம் 3 பேர். ஒருத்தர் முரளிராஜா, ஆமா. ஒருத்தர் வந்து சுதர்சன், இன்னொருத்தர் வந்து முத்துகிருஷ்ணன். கரெக்டாக சொல்கிறீங்களே. ஆமாம், அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் வேற அந்த ஸ்பாட்டுக்கு போனீங்க. ஸ்பாட்டுக்கு நீங்கள் போய் வரீங்க. ஆனால் முதலமைச்சர் ஏன் போல அப்படின்ற கேள்வி தான் ஆராசா கிட்ட கேட்டப்பட்டது. முதலமைச்சர் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சரிலிருந்து நேரடியாக பதில் சொல்லாம அதனுடைய கட்சியின் துணை பொதுச்சாகிற ஆராசா வந்து தேவையற்ற ஒரு சர்ச்சையை உருவாக்கி எஸ்கேப் ஆகுறாரு. அந்த எஸ்கேப்புக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லது முதலமைச்சரை பாதுகாக்கணும் தான் சொன்னார். ஆனால் குற்றவாளிகளை நிரூபிக்கப்பட்டது. குற்றவாளிகள் யார் என்று சொல்லப்பட்டது. அங்க இருக்கிற முரளிராஜான்ற தம்பிக்கு நீங்க சொன்ன அந்த 3 பேர்ல ஒரு ஆள் முரளிராஜா. ஆமா, அவர் முக்கியமான ஆட்கள். அவருக்கு நான் போன் பண்றேன், நீங்களே போட்டு கேட்டுங்க, எப்பா என்னப்பா ஆச்சுன்னு கேளுங்க, என்ன தெரியும் அவருக்கு. நீங்களும் உங்க பேரை சொல்லி பேசுங்க, உங்களுக்கு அறிமுகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா பேசுங்க, அவர் என்ன சொல்றாரு மட்டும் பாருங்க. அடிங்க, போன் அடிங்க. இந்த நீங்களே பேசுங்க சொன்ன மாதிரி. முரளிராஜாவா பேசுறது? வணக்கம், பேசுறது முரளிராஜாவா? இந்த வேங்கவயல்ல வந்து போலீஸ் அவர் தானே? முரளிராஜா அவர்களே, நீங்க வந்து இவருடைய பேட்டியை பார்த்தீங்களா? ராஜா அவருடைய பேட்டியை பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு குற்றவாளிகளை வந்து நீங்க சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இப்போ நம்ம மாவட்ட செயலரும் கேட்டுக்கிருக்காரு உங்க பேச்சை. அது என்ன காரணம் சொல்லுங்க. ஐயா, நாங்க குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டாங்கய்யா. இன்னார் தான் பண்ணிருப்பாங்க, இவங்க சொல்லி இன்னொரு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கய்யா. அவரு முத்தையா இருக்காங்க இல்லையா? முத்தையா, அதாவது பத்மாவுடைய வீட்டுக்காரரு, அந்த ஊராட்சி மன்ற தலைவர். ஆமா, அவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவருங்கய்யா. அவர் சொல்லிதான் அந்த அபிஷேக் அபினேஷன் 2 பசங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கய்யா. நானே என்கொயரில நேரடியா சொன்னேன். ஆனா அவங்க வந்து அத பத்தி விசாரணை பண்ணவே இல்லை. கடைசியா நீங்க தான் பண்ணிருப்பீங்க, எப்படியா இருந்தாலும் நீ சொல்லு, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்க பசங்க தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு குற்றவாளியா நம்மள ஆக்கிட்டாங்கய்யா. அந்த குற்றவாளியா அவங்க 3 பேரை ஆக்கிட்டாங்க. நீங்க ஒரு ஆளு, இன்னொருத்தர் வந்து சுதர்சன், இன்னொருத்தர் வந்து முத்துகிருஷ்ணன், அப்படித்தானே? திட்டமிட்டு நம்ம பசங்க திட்டமிட்டு பார்த்த ஒரே காரணத்துக்காக திட்டமிட்டு உங்களை சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க பேரை சொல்லவே இல்லை, பேரை சொல்லியிருந்தா நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த பேட்டியில் சொல்கிறாரு. இல்லைங்க, பேரெல்லாம் வந்து எல்லாமே சொல்லிட்டோங்கய்யா. இன்னார் தான் பண்ணியிருப்பாங்க, இவங்க மேலே சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டோங்கய்யா. நீங்கள் எதனா சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்க. இப்போ நீங்கள் எது என்னும் சொல்ல விரும்புகிறீங்களா? உங்கள் வேறு இது போக வேறு கருத்து. சரி, இது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சரி, நீங்கள் வந்து உண்மையிலே அங்கே பேரை சொல்லிட்டீங்க, ஆனால் வந்து அவங்க வந்து திட்டமிட்டு உங்களை சம்மந்தப்படுத்தி விட்டார்கள். அது வேறு இருக்கட்டும், நம்ம கோர்ட்டில் போய் அதை பார்த்து நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ உங்களுடைய சூழ்நிலை என்ன? இப்போ நீ ஒரு போலீஸ் அதிகாரியாக ஏட்டா வேலை பார்த்து ஏட்டா தான் இருந்தீங்களா? ஏட்டா என்னவா இருந்தீங்க? கான்ஸ்டபிளாக இருந்தீங்க. இப்போ அந்த வேலை பார்க்குறீங்களா? இல்லைங்கய்யா, நான் இப்போதைக்கு தற்சமயம் வந்து டைல்ஸ் கடைக்கு வந்து வேலை போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிலைமைக்கு வந்து நான் ஆடு மேய்ச்சிருக்கீங்க. ஆடு மேய்க்கிறீங்களா? ஒரு ஏட்டு பாருங்க, ஒரு தலித் இளைஞன் என் மேல வந்து பொய் வழக்கு போட்டு இது பண்ணிட்டாங்கய்யா. நான் பண்ணா தப்புக்கு ஏறி பார்த்தது வந்து தப்புன்னு சொல்லி என்னை வந்து இப்படி வேலைக்கு வர விடாம பண்ணிட்டாங்கய்யா. பொய் கேஸ் போட்டு நானே எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டேங்கய்யா, எனக்கு எப்படியாச்சும் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி, டிஐஜி, ஐஜி, இந்த ஏடிஜிபி, டிஜிபி எல்லாத்தையும் சொல்லிட்டேங்கய்யா. இன்ன வரையும் எனக்கு வேலை தர மாட்டாங்கய்யா. சரி, இந்த நேரத்தில் வந்து நான் உங்களின் சார்பாகவும் நான் மாவட்ட செயலர் சேத்துப்பட்டு இளங்கோவனு என்ன அவரே ஃபோன் பண்ணி கொடுத்தாரு உங்கள் லைனை, சரிங்களா? இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தமிழக அரசாங்கத்திற்கு குறிப்பாக இந்த ராஜா அவர்களே, நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசினீங்க, அது நான் பேசலை அப்படின்னு உண்மையாக இருந்தால் அந்த தம்பி கரெக்டாக சொல்கிறாரு. நாங்கள் யார் குற்றவாளி நாங்கள் சொன்னோம், ஆனால் திட்டமிட்டு எங்கள் மேலே போட்டான்னு சொல்கிறாங்க. பழி போடப்பட்டது. இப்போ அந்த தம்பிக்கு வந்து இப்போதைக்கு வேலையாகவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. பொய் வழக்கு, வேலையை கொடுங்க, வாழ்வாதாரமே போச்சு. அப்புறம் வேலையை கொடுங்க. ஏன்னா அந்த பையன் வந்து ஒரு போலீஸா ஒரு தலித்து வர்றது எவ்வளவு கஷ்டம். அந்த தம்பி படிச்சு நீங்கள் வந்திருக்கிறாப்புல, ஆனால் இன்னைக்கு வேலை இல்லாமல் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, டைல்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே சில பேர் நம்ம சொல்ல மாட்டேன், இதை பார்க்குறவங்க கேட்பாங்க, இதான் திராவிட மாடல் கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? தயவு செய்து நாங்கள் வந்து இந்த நேரத்தில் முரளிராஜா, நீ கவலைப்படாதீங்க, நாங்கள் தலைவர்கிட்ட ஆல்ரெடி இதை பற்றி பேசிட்டு உங்கள் விஷயத்தை முன்னாடியே பேசியிருக்கிறோம், சரிங்களா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உறுதியாக நம்ம வந்து உங்கள் வேலையை வந்து சட்ட ரீதியாக வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தமிழக முதல்வர் வந்து இதை பார்ப்பார் நிச்சயமாக. கண்டிப்பாக அதை பார்த்து முடிச்சுட்டு அவரே வந்து ஆர்டர் போடுவார். ஏன்னா தேர்தல் வருது. இப்போ இந்த தேர்தல் அப்போ நம்ம தலித் இளைஞர்களுக்கு வந்து இது மாதிரி கொடுமை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா யாரும் தலித்து ஓட்டே வராது. கண்டிப்பாக
அதனால் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இந்த மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. ஒரு நிமிஷம். முரளிராஜா அவர்களே. முரளிராஜா ஐயா வணக்கம்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம்பா. நல்லா இருங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நாங்கள் வந்து இந்த நம்ம தொலைக்காட்சி மூலிமா பேசுகிறோம். கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும். உன் மேலே பொய் வழக்கு போட்டது எல்லாருக்கும் நல்லா தெரியும். தலைவர்கிட்ட பேசி அதுக்கான தீர்வு காணுவோம். நீங்கள் ஒரு தப்பு சொல்லுங்கள். சரி. ஐயா முழுக்க ஒரு தப்பு. இது வந்து எனக்கு நானே தண்ணி பிடிச்சேன், இது தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுங்கய்யா. நான் தான் பார்த்தேன், நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி என் மேல போட்டாங்கய்யா. போட்டாங்க வந்து இதனால ஆமாங்கய்யா, இதனால நான் வந்து இப்ப வாழ்க்கை வந்து ரொம்ப இழந்து ரொம்ப பணத்துக்காண்டியும் குடும்ப சூழலுக்காண்டியும் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கீங்கய்யா. சரி 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 சரி, வருத்தப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அதுக்கான வழியை வந்து இந்த ஊடகத்தின் மூலமாக கண்டிப்பாக முதலமைச்சர் பார்த்துருக்காரு. அண்ணன் மு.க. ஸ்டாலின் அதுக்கான தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவார். எழுச்சி தமிழரும் அதுக்கான முயற்சியை எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் இடையில் இந்த அலைபேசி மூலிமா வந்து உங்களுடைய உண்மைத்தன்மையை சொன்னதுக்கு ஆராசா போன்றவர்களுக்கு இது உரைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே இப்போ சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே, இப்போ நீங்களே கேட்டீங்க, நானே இப்போ கேட்டுட்டேன். நீங்களே ரொம்ப மனசு ரொம்ப பாதிக்கப்பட்ட தம்பி அவர் மேலே பொய் வழக்கு போட்டிருக்குது. அவரு நாங்கள் குற்றவாளி யாருன்னு நேரடியாக அந்த விசாரணையை சொல்லிட்டோம். அதை தவிர்த்து எங்கள் மேலே பொய் வழக்கை போட்டு இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டி சவராக்கி வாழ்வாதாரமே இல்லாமல் எங்கள் மனைவி மக்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் டெய்லி கூலி வேலைக்கு போயின்னுக்கிறோம். டைல்ஸ் ஓட்ட போகிறேன்றான். போலீஸ் வேலைக்கு போன ஒரு பையன் ஆடு மாடு மேய்க்கிறேன் டைல்ஸ் வேலைக்கு உண்மையிலே ரொம்ப கேவலமாக இல்லையான்றேன். அதில் வந்து அம்பேத்கர் வர படித்தவரான் அவர், நம்ம ராஜா அவர்கள் அம்பேத்கர் படிச்சுக்காரான். அதே நேரத்தில் இவர் பெரியாருடைய தொண்டன்றாரு. இது வந்து உண்மையிலே மனசுக்கு நமக்கு வலிக்குதுங்க. ஏங்க இதை வந்து இப்போ வந்து சரி அந்த பையனுடைய கேஸ் இருக்கட்டும், நீங்கள் கேஸை போட்டீங்க, பொய் கேஸை போட்டீங்க, வேலையை ஏன் தூக்குனீங்க? தூக்கிட்டாங்களே. இப்போ அவன் ரோட்டை போய் திருறானே, யார் பொறுப்பு? இது போக இன்னும் 2 பையன் இருக்கிறாங்க. அந்த பையன் வாழ்க்கை இன்னைக்கு வந்து அவங்களே சொல்றாங்க வெளியில நடமாடி போக முடியல, அவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்றாங்க. இவ்வளவு கொடுமையா இருக்கும் பொழுது ஒரு சேனல்ல உட்காந்துக்கிட்டு மின்னம்பலம்ன்ற சேனல்ல உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து இவங்க தான் குற்றவாளி எங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை, அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை நீ உங்கள் வந்து ஒரு தலித் இளைஞர்கள் மேலே போடுறீங்கன்னா இப்போ நீங்கள் உண்மையிலே தலித்தானே நமக்கு சந்தேகமாக இருக்குங்க. கண்டிப்பாக அவர் தலித்தர் எங்கேயுமே அவர் சொன்னதே இல்லையா? ஐயர் அவர் பிராமணரா? ஆமாம்மா, அம்பேத்கர் சொல்கிறாரு. அவர் நவீன பாப்பான்றார் அம்பேத்கர் சொல்கிறாரா? அப்போ எல்லாம் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து வந்து வளர்ந்து அந்த மக்கள் மீது அக்கறையும் இதுவரையிலும் ஆராசா எத்தனையோ தீண்டாமை வன்கொடுமை நடந்து தமிழ்நாட்டில் நடக்குது. அவர் நான் 30 வயசுலேருந்து பாராளுமன்ற உறுப்பினராகிறார். ஒரு நாளாவது பாராளுமன்றத்தில் தலித்துடைய பிரச்சனையை பேசியிருப்பாரா? பேசுனதே கிடையாது. எந்த படுகொலையை பற்றியாவது பேசியிருப்பாரா? இல்லை. ஆராசா அவர் எம்பி ஆகிறப்ப தான் மேலவளவு படுகொலை நடக்குது. தொடர்ந்து நிறைய படுகொலைகள் நடக்குது. இப்போ கவின் உங்களுக்கு நடக்குது. நேற்று இப்போ மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஏழுமலைன்ற பையன் அருந்ததிர் சமூகத்தை சார்ந்தவனை பக்கத்து வீட்டில் இருக்கிற நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் போகிறப்போ வரப்போ பேசி வாய் தகராறு ஏற்பட்டு கத்தியத்தை வந்து குத்திட்டான். எப்படா ஒரு சக்கிலி வந்து என்ன வந்து இது மாதிரி மறையெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி வாய் தகராறுல கத்தியத்தை குத்தி ஸ்பாட்லேயே செத்துட்டான். அது ஒரு கொலை. இதை கண்டிக்க வக்கில்லாத ஆராசா சம்பந்தமே இல்லாத ஒரு பையன் கேட்குற கேள்விக்கு நரேந்திர மோடி மணிப்பூருக்கு வந்து நீங்கள் கேட்க வக்கில்ல கேட்குறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற வேங்க வகையில் போய் முதலமைச்சர் பார்க்கலையே, இது என்ன நியாயம்னு கேட்குறான். அவன் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி இல்லை. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஆராசா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உடனே வந்து குற்றவாளிகளை சொல்லி இவனும் பெரிய சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி மாதிரி உடனே ஒரு பெரிய அதுக்கு ஒரு இது நியாயத்தை கற்பிக்கிறாரு. அது உடனே தலைவரை வந்து ஒருமையில பேசுறது, அவரை சாதிய தலைவராக பார்க்குறது, அவர் பொது தலைவர்கிட்ட நாங்கள் நினைக்கல அப்படின்றாரு. இது திட்டமிட்டு பண்ணுறது. இது திமுக செய்கிற மிகப்பெரிய சதி. வேங்கவயல் பிரச்சனையில் அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அவர்கள் அதில் பிழை செய்து விட்டார்கள் என்று உலக மக்கள் அனைவரும் நம்புகிறாங்க. இவர்கள் தலித்துக்கு பக்கம் நிற்கிறதே கிடையாது. இல்லை, நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீ திமுகன்னு பழியை சுமத்தாதீங்க. ராஜா சில அந்த திமுகவில் இருக்கின்ற சாதி வெறியர்கள்
அதுக்காக நம்ம வந்து முதல்வரை சொல்ல முடியுமா? அவர் இன்னைக்கு வந்து சமூக நீதிக்காக நம்ம தலைவர்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார், நான் செயல்படுத்துகிறேன்றாரு. இப்போ ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை கூட நான் உருவாக்க போறேன்னு உறுதியளித்திருக்கிறார். ஆணையத்தை உருவாக்குறோம்னு. நீங்க ஆணவ படுகொலை சட்டத்தை ஏற்றுறங்கிறது கமிஷன் போட்டு எது கமிஷன் போட்டுவாரு? கமிஷனே ஒரு மோசடி. கமிஷன் போட்டாலே அந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடாதுன்ற திட்டத்தில் தான் கமிஷனே கொண்டு வரீங்க. பக்கத்தில் கர்நாடகாவை இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்க சிறப்பு திட்டத்துக்கு மூலியமா தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கடுமையாக போட்டுருக்காங்க, கடுமையாக கொண்டு வந்துட்டாங்க. ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டமே உருவாக்கிட்டாங்க. சட்டம் கண்காணிப்பு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. பக்கத்தில் ஆந்திராவில் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க, கேரளா வந்துடுச்சு. நீங்களும் கொண்டு வந்தால் உங்களுக்கு கேடு. கேட்குற கேள்வி சரியாக தான் இருக்குது. நேற்று கூட சோழிநல்லூரில் ஒரு பையன் போய் ஒரு வெட்டியிருக்கானே. இங்கே சென்னையிலையா? சென்னையில் என்ன அது என்ன விஷயம்? அங்கே பக்கத்தில் 2 பேர் ஃப்ரெண்டு பேசியிருந்துக்கிறான். ஒரு நாடார் பையன் டக்குன்னு ஒரு நம்ம பையனை வந்து வெட்டான். இல்லை, நீங்கள் இப்போ பேசும்போது எனக்கு ஒன்று மனசில் படுது. இந்த என்சிஆர்பி ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, தேசிய, நீங்கள் படிச்சிங்களா அதை? அந்த என்சிஆர்பியில் தலித்துகளுக்கு எதிர்ப்பான வன்கொடுமைகள், சாதி கொடுமைகள் கடந்த 3 ஆண்டுகளில் அதிகரித்து இருக்குது 20 விழுக்காடு. ஆமாங்க அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எடப்பாடி ஆட்சி விட மோசமா நடக்குது திமுக ஆட்சி. நீங்க இப்படிலாம் சொல்லிக்கிறாரு இருக்காது. அவர் கூட்டணி பிரச்சனை, கூட்டணிக்காக சொல்லுங்க. கூட்டணி என்பது வேறு, என்னுடைய வேதனை என்பது வேறு இல்ல. சரியா? எனக்கு ஒரு மன கஷ்டம் இருக்குல்ல, எனக்கு ஒரு மன பாரம் இருக்குதுல. நான் இப்போ கூட்டணியில் இருக்கிறதுனால அவர் எல்லாம் பேசுவார், எல்லாம் பண்ணுவார், சகிச்சு இருக்க முடியுமா? அது இருக்கு. அப்போ நான் வந்து சொல்ல முடியாது, என் கருத்தை சொல்லக்கூடாதா? ஐயோன்னு கூட கத்தக்கூடாதா? ஆமாம், வலிச்சா கத்தி தான் ஆகணும். இப்போ 7 வழியை சாவச்சிட்டான், உயிரே போச்சு. அவனுக்கு 2 குழந்தை இருக்குது, கவிழ்ந்து போச்சு. தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இந்த 6-7 மாதங்களில் 8 படுகொலை நடந்திருக்குது. இல்லை, அதில் கூட ஏதோ ஒரு சிக்கல்னு சொன்னாங்க. என்ன சிக்கல்னா, அங்கே அந்த கொலை நடந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஏழுமலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முதல்ல வந்து அதாவது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் போலீஸ் இப்போ திடீர்னு அறிக்கை சொல்லியிருக்காங்க, அதுக்கு சம்மந்தம் இல்லை, இது பர்சனல்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதை இப்போ எவிடன்ஸ் கதிர் எடுத்து போட்டிருக்காரு. எவிடன்ஸ் கதிர் நீங்கள் ஒரு பத்திரிக்கை போட்டிருக்காரு. அவர்கிட்ட பேசிடுவோமா? எவிடன்ஸ் கதிர்ட்டையும் என்ன நிலைமைன்னு. கண்டிப்பாக நம்ம வந்து உண்மையிலே இந்த விடுதலை சிறுத்தைக்கு வந்தது எதுக்காக? இந்த மக்களின் விடுதலைக்காக. தலைவர் ஒரு நாள் சொல்றாரு, வாக்கரிசி போட்டு வாங்கடான்னாரு. அதுல வந்ததே நம்பலாம். சரியா இல்லையா? அப்ப நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம பேசிதானே ஆகணும். நம்ம அதுக்காக வாய மூடி கிடக்க முடியாதுல்ல. நம்ம என்னன்ற கேட்போம், எவிடன்ஸ் கதிர் அவர்கிட்ட கேட்போம் என்னங்க அப்படின்னு. நாளுக்கு நாள் சாதிய கொடுமைகளும் சாதிய படுகொலைகளும் அதிகரிச்சுட்டே போகுது. நீங்க சொன்ன என்சிஆர் ரிப்போர்ட் என்ன சொல்லி ரவிக்குமார் எழுதினாரு, நீங்க படிச்சீங்களா இல்லையா? அதனால எழுதினாரு. அவர் பாராட்டு. தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய எழுதினாரு. நீங்க அது சம்பந்தமா அவருக்கு வாழ்த்துக்கள் கூட போட்டுருந்தீங்க. ஆமா ஆமா, உண்மையிலேயே பாராட்டினமா. சார் வணக்கம் சார். வணக்கம். சார், நான் சங்கத்தமிழன் பேசுகிறேன்.